வணக்கம், இது மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி பண்ண போகிறேன். குருமான்னு வச்சுக்கலாம். நிறைய சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்காய் அரைச்சி போட்டு குருமா செய்யக்கூடாது. சுகர் அளவுக்கு அதிகமாக ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ எப்படி கிரேவி நிறைய வரும்? நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு மாதிரி பண்ணாலும் நிறைய பேருக்கு செய்ய முடியறது கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய வர மாட்டேங்குது. அப்போனா அதுக்கேற்ற இஞ்சி பூண்டு நிறைய மிளகாத்தூள்லாம் போட வேண்டியதாக இருக்குது. சிம்பிளாக சட்டுன்னு செய்யணும். கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி யூஸ் ஆகணும். கிரேவியும் நிறைய வரணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஒரு ஃபுல் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணிலையும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பட்டாணி 1/4 கிலோ அளவுக்கு, 1/4 கிலோவுக்கு பாதி இருக்கும். அந்த தோலோடு இருக்கக்கூடிய பட்டாணி உரிச்சா இவ்வளோ வருது. இது சுகர் பேஷண்ட்டுக்கான கிரேவி. வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். பட் சுகர் பேஷண்ட்டுக்காக தனியாக செய்யணுன்ற அவசியம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி செய்திருக்கேன். அதனால் கொத்தமல்லியை தவிர்த்து வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். இதில் கொத்தமல்லிக்கு பதில் வெந்தயக்கீரை சேர்த்தோம்னா அது சுகருக்கு ரொம்ப நல்லது. இது பெரிய சைஸ் வெந்தயக்கீரை தான். சில சமயம் பொடியாக கிடைக்கும், அதுவும் நல்லது. பெரிய வெந்தயக்கீரை கடையலாம், பொரியல் பண்ணலான் போது இது எப்படி கொத்தமல்லி மாதிரி தூவுனா கசப்பாக இருக்குமான்னு கேட்கலாம். அப்படி இருக்காது, நல்லாயிருக்கும். கிரேவி நிறைய வரத்துக்காக தேங்காய்க்கு பதில் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு 7 பாதாம், 7 முந்திரி பருப்பு, உடச்ச கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். இது வரைக்கும் அரைச்சி போட்டாலே கிரேவி நல்லா நிறைய வரும். இதே இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியுமே நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். காலிஃப்ளவர் சட்டுன்னு வேகிற பொருள். இது பட்டாணி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பட்டாணி வேக வச்சுக்க போகிறேன். ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சின்ன குழிக்கரண்டி. சோம்பு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சோம்பு வெடிச்சிடுச்சு. எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மிலே இருந்தேன். இதோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, நார்மல் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கையிலேயே தான் போடுறேன், ஸ்பூன் அளவில். பட்டாணி வெந்துடுச்சு, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மசாலாவோட பெரட்டி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலாலேயே இருக்கட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இதோட தண்ணி ஆட் பண்ணிடலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட் இதோட கலந்துக்கலாம். வெந்தயக்கீரையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி. எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதால் சிறுதீயில் கொதிக்கும் போது பிரிஞ்செல்லாம் வராது. ஸோ சூப்பரான சுகர் பேஷண்ட்டுக்கான தேங்காய் சேர்க்காத காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.